ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கே இருக்குன்னா ஏலகிரி மலையில் இருக்கிற ஒரு பார்க்கு. நாங்கள் இங்கே அதுக்கு பார்க்க பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இங்கே நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும். நம்ம வேறு எங்கேயும் போக முடியல, நமக்கு டைம் இல்லை, ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைங்களெல்லாம் சும்மா படிப்பு படிப்பு படிப்பு, ஸ்கூலு டியூஷன்னு, வந்தால் வீட்டில் படி வீட்டில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துக்கிறது அதுங்களுக்கு ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கு டென்ஷனாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு இதை பார்க்க சொல்ல ஒரு நல்ல ஒரு குதூகலமாக இருக்கும். நமக்கும் சும்மா ஆஃபீஸ் டென்ஷன், வீட்டு டென்ஷன், அதில்லாத ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் ஒரு நாளைக்கு. இது ரொம்ப தொலைவெல்லாம் கிடையாது. நம்ம திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஏலகிரி மலைன்ற ஒரு இடத்துல தான் இந்த பார்க் இருக்குது. இது நிலாவூர் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் பஸ் ரூட்டே உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்டாப்பிங்லேயே நிற்குது. இங்கே நிறைய குதிரைகள், மாடுகள், அப்புறம் பறவைகள், நிறைய பறவைகள். இங்கே பாருங்கள், வான்கோழி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கெல்லாம் உணவெல்லாம் அவங்களே கொடுக்குறாங்க. நம்ம என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணிட்டோம்னா அவங்களே கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்லதாக இருக்கும். அவங்க குழந்தைங்கள நம்ம எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியல, இங்கே கூட்டிகிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், குதிரைகள் இருக்குது, குட்டி குட்டி பூனைகள், குட்டி நாய்கள், மாடுகள் கூட சின்ன வயசு இல்லை, குள்ளமாக இருக்கிற மாடுகள், நாய்கள் விதம் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், குதிரைகள், குள்ளமாக இருக்கிற குதிரை, ஒட்டகம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு நாள் உங்களுக்கு பத்தாது. நீங்கள் வர சொல்லவே ஸ்நாக்ஸு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். அது இல்லாத பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் எல்லாமே இங்கே வச்சுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், பறவைகளுக்கெல்லாம் உணவுகள் சீட்ஸ் எல்லாம் அவங்களே கொடுக்குறாங்க. நம்ம கொடுத்தோம்னா நம்ம கையில் பறவைகளே எடுத்து கொத்தி சாப்பிட்றாங்க. நம்ம தலை மேலே உட்காந்துக்கிறாங்க, நம்ம மேலே உட்காந்துக்கிட்டு எல்லோரும் அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், எத்தனை விதமான பறவைகள் இருக்குது பாருங்கள். நான் இது காமிச்சது கம்மி, இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே உங்களுக்கு கேன்டீன் இருக்குது, ரேட்டும் உங்களுக்கு ரீசனபுளாக தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு ஒரு நாளைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போங்க. அங்கேயே பாருங்கள், செடிகளுக்கு நடுவில் அந்த பறவைகள் பாருங்கள், எத்தனை வண்ணங்கள் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய இடம் நல்லா இருக்குது. பறவைகள் நம்ம கை மேலே உட்காந்துருது, நம்ம கையிலே சீட்ஸ் எல்லாம் கொத்தி சாப்பிட்றது எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம அனுபவத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலையே உட்கார வச்சுக்கிட்டு குழந்தைங்கள படி படி படின்னு சொல்கிறத விட ஒரு நாளைக்கு ஒரு நாள் லீவு கிடைச்சா இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், அந்த கிளிகள்லாம் எத்தனை வகையாக இருக்குது பாருங்கள், எத்தனை கலர் வண்ணங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நான் மேக்ஸிமம் தான், நான் இது கொஞ்சம் தான் கவர் பண்ணேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். சீட்ஸ் நம்ம கையிலே கொடுக்குறாங்க. அந்த சீட்ஸ் எல்லாம் அந்த பறவைகளே அழகாக கொத்தி சாப்பிடுது. நம்ம தலை மேலே எல்லாம் உட்காந்துட்ருக்குது. ஒரு புது அனுபவமாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ணலாம். சும்மா இங்கேயே நம்ம இருக்கிறத விட குழந்தைங்களுக்கு பறவைகள் பாருங்கள், எத்தனை விதமான பறவைகள் எப்படி உட்காந்துட்ருக்கு பாருங்கள். நம்ம அங்கே போயிட்டா வரவே நமக்கு மனசே வரல, அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னும் பறவைகள் பாருங்கள், வெளிநாட்டு பறவைகள், பெரிய பெரிய பறவைகள்லாம் ரொம்ப இருக்குது. சீட்ஸ் கொடுத்தா அது எவ்வளோ அழகாக கொத்தி சாப்பிடுது பாருங்கள். தேங்க்யூ.